காலத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை ரசித்தான். சோழர்குல பெண்களை ரசித்தான். எவ்வளவு அதிசயமானவர்கள் இந்த சோழகுலத்து மன்னர்கள் என்று நினைத்தவாறே பயணித்துக் கொண்டிருந்தான். சோழ மக்கள் பாடிய பல பாடல்கள் சோழ மன்னர்களுடைய பெருமையை இந்த உலகுக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தது. 32 போர்களில் ஈடுபட்டு உடம்பில் 96 காயங்களை ஆபரணமாக அணிந்திருந்த விஜயாலய சோழனின் வீரத்தை அந்த பெண்கள் பாடினார்கள். பின்பு அவருடைய மகன் ஆதித்த சோழனுடைய வீரத்தை பாராட்டினார்கள். பின்பு அவருடைய மகனான பராந்தக சோழன் பாண்டியர்களையும் பல்லவர்களையும் சேரர்களையும் வென்று ஈழத்திற்கும் சென்று வெற்றி கொடி நாட்டிய அவருடைய மெய்கீர்த்தியை உற்சாகமாக பாடினார்கள். இதையெல்லாம் கேட்டவாறு ரசித்தவாறு வந்தியத்தேவன் குதிரையில் பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீரநாராயண ஏரி ஓரத்தில் தென்மேற்கு திசையில் வெள்ளை பாய்கள் விரிக்கப்பட்டு 7-8 பெரிய ஓடங்கள் கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அதை பார்த்து அவன் கொஞ்சம் திகைப்போடு நின்று கொண்டிருந்தான். அந்த ஓடத்தில் கூரிய ஆயுதங்களை ஏந்திய மிகப்பெரிய வீரர்கள் இருந்தார்கள்.